வணக்கம் நண்பர்களே. இந்த வீடியோவில் நம்ம 10th எக்கனாமிக்ஸில் இருக்கக்கூடிய முதல் பாடம் மொத்த உள்நாட்டு உற்பத்தி மற்றும் அதன் வளர்ச்சி ஓர் அறிமுகம். இந்த பாடத்தில் இருக்கக்கூடிய புக் பேக் கொஷின் அண்ட் ஆன்சர் பார்க்கலாம். சரியான விடையை தேர்ந்தெடுக்கவும். முதல் கொஷின், ஜிஎன்பியின் சமம். ஆப்ஷன் ஆ, பணவீக்கத்திற்காக சரி செய்யப்பட்ட என்என்பி. ஆப்ஷன் ஆ, பணவீக்கத்திற்காக சரி செய்யப்பட்ட ஜிடிபி. ஆப்ஷன் இ, ஜிடிபி மற்றும் வெளிநாட்டு ஈடுபட்ட நிகர சொத்து வருமானம். ஆப்ஷன் இ, என்என்பி மற்றும் வெளிநாட்டில் ஈட்டப்பட்ட நிகர சொத்து வருமானம். ஆன்சர் இ, ஜிடிபி மற்றும் வெளிநாட்டில் ஈட்டப்பட்ட நிகர சொத்து வருமானம். ஜிஎன்பியின் சமம் ஜிடிபி மற்றும் வெளிநாட்டில் ஈட்டப்பட்ட நிகர சொத்து வருமானம். ரெண்டாவது கொஷின், நாட்டு வருமானம் அளவிடுவது. ஆப்ஷன் ஆ, பணத்தின் மொத்த மதிப்பு. ஆப்ஷன் ஆ, உற்பத்தியாளர் பண்டத்தின் மொத்த மதிப்பு. ஆப்ஷன் இ, நுகர்வு பண்டத்தின் மொத்த மதிப்பு. ஆப்ஷன் இ, பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு. சரியான ஆன்சர் பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு. நாட்டு வருமானம் அளவிடுவது பண்டங்கள் மற்றும் பணிகளின் மொத்த மதிப்பு. மூணாவது கொஷின், முதன்மை துறை இதனை உள்ளடக்கியது. ஆப்ஷன் ஆ, வேளாண்மை. ஆப்ஷன் ஆ, தானியங்கிகள். ஆப்ஷன் இ, வர்த்தகம். ஆப்ஷன் இ, வங்கி. சரியான ஆன்சர் ஆப்ஷன் ஆ, வேளாண்மை. முதன்மை துறை வேளாண்மையை உள்ளடக்கியது. நாலாவது கொஷின், டேஷ் முறையில் ஒவ்வொரு இடைநிலை பண்டத்தின் மதிப்பை கூட்டும்போது இறுதி பண்டத்தின் மதிப்பை கணக்கிடலாம். ஆப்ஷன் ஆ, செலவு முறை. ஆப்ஷன் ஆ, மதிப்பு கூட்டு முறை. ஆப்ஷன் இ, வருமான முறை. ஆப்ஷன் இ, நாட்டு வருமானம். சரியான ஆன்சர் ஆ, மதிப்பு கூட்டு முறை. மதிப்பு கூட்டு முறையில் ஒவ்வொரு இடைநிலை பண்டத்தின் மதிப்பை கூட்டும்போது இறுதி பண்டத்தின் மதிப்பை கணக்கிடலாம். அஞ்சாவது கொஷின், வணிகல் துறையில் நடப்பு விலையில் மொத்த மதிப்பு கூடுதல் 2018-2019 டேஷ் லட்சம் கோடி என மதிப்பிடப்பட்டுள்ளது. ஆப்ஷன் ஆ, 91.06. ஆப்ஷன் ஆ, 92.26. ஆப்ஷன் இ, 80.07. ஆப்ஷன் இ, 98.29. சரியான ஆன்சர் ஆ, 92.26. வணிகல் துறையில் நடப்பு விலையில் மொத்த மதிப்பு கூடுதல் 2018-2019 92.26 லட்சம் கோடி என மதிப்பிடப்பட்டுள்ளது. ஆறாவது கொஷின், வேளாண் பண்டங்களின் உற்பத்தியில் இந்தியா டேஷ் பெரிய உற்பத்தியாளர் ஆகும். ஆப்ஷன் ஆ, முதலாவது. ஆப்ஷன் ஆ, மூன்றாவது. ஆப்ஷன் இ, நாலாவது. ஆப்ஷன் இ, இரண்டாவது. சரியான ஆன்சர் ஆப்ஷன் இ, இரண்டாவது. வேளாண் பண்டங்களின் உற்பத்தியில் இந்தியா இரண்டாவது பெரிய உற்பத்தியாளர் ஆகும். ஏழாவது கொஷின், இந்தியாவில் சராசரி ஆயுட்காலம் டேஷ் ஆண்டுகள் ஆகும். ஆப்ஷன் ஆ, 65. ஆப்ஷன் ஆ, 60. ஆப்ஷன் இ, 70. ஆப்ஷன் இ, 55. சரியான ஆன்சர் ஆ, 65. இந்தியாவில் சராசரி ஆயுட்காலம் 65 ஆண்டுகள் ஆகும். எட்டாவது கொஷின், கீழ்காண்பனவற்றில் எது வர்த்தக கொள்கை? ஆப்ஷன் ஆ, நீர்ப்பாசன கொள்கை. ஆப்ஷன் ஆ, இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கொள்கை. ஆப்ஷன் இ, நிலச்சீர்திருத்த கொள்கை. ஆப்ஷன் இ, கூலி கொள்கை. ஆன்சர் ஆ, இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கொள்கை. இறக்குமதி மற்றும் ஏற்றுமதி கொள்கை என்பது வர்த்தக கொள்கை. அடுத்து, கோடிட்ட இடங்களை நிரப்புக. முதல் கொஷின், இந்தியாவில் டேஷ் துறை முதன்மை துறை ஆகும். ஆன்சர் வேளாண்மை. இந்தியாவில் வேளாண்மை துறை முதன்மை துறை ஆகும். இரண்டாவது கொஷின், டேஷ் மக்களின் வாழ்க்கை தரத்தை உணர்த்தும் ஒரு கருவியாகும். ஆன்சர் தலா வருமானம். தலா வருமானம் மக்களின் வாழ்க்கை தரத்தை உணர்த்தும் ஒரு கருவியாகும்.
மூணாவது கொஷின். இரண்டாம் துறையை வேறு விதமான டேஷ் துறை என அழைக்கலாம். ஆன்சர் தொழில். இரண்டாம் துறையை வேறு விதமான தொழில்துறை எனவும் அழைக்கலாம். அடுத்து பொறுத்துக. மின்சாரம், எரிவாயு மற்றும் நீர். சரியான ஆன்சர் தொழில்துறை. 2. விலை கொள்கை. சரியான ஆன்சர் வேளாண்மை. 3. ஜிஎஸ்டி, பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரி. 4. தலா வருமானம். சரியான ஆன்சர் நாட்டு வருமானம் வகுத்தல் மக்கள் தொகை. 5. C+I+G+X-M என்பது மொத்த உள்நாட்டு உற்பத்தி. மின்சாரம், எரிவாயு மற்றும் நீர் தொழில்துறை. விலை கொள்கை வேளாண்மை. ஜிஎஸ்டி, பண்டங்கள் மற்றும் பணிகள் மீதான வரி. தலா வருமானம் நாட்டு வருமானம் வகுத்தல் மக்கள் தொகை. C+I+G+X-M மொத்த உள்நாட்டு உற்பத்தி.